இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உம்முடைய ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் ஊழியரும் இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. And Michael the archangel, Mother Mary, come in the army of angels, is the flaming sword of God. கடவுள்பாடு அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. கண்களும் காதுகளும் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படும், இதயத்தில் இருக்கின்ற கட்டுகள் உடைக்கப்படுத்தும். Open our eyes, open our ears, Lord. ஞானத்தை ஆவியானவரே வாரும் ஐயா, ஞானத்தை பொழிந்தருளும் ஆண்டவரே. Blessed with your wisdom, knowledge, understanding, counsel, piety, fortitude, fear of the Lord. Father, in the mighty name of Jesus, we pray. Amen. Okay. So, இன்னைக்கு வந்து எஸ்தரின் புத்தகம் 5வது அதிகாரத்துல இருக்கிறோம். இங்கிலீஷ் புத்தகத்துல சில புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மொர்தெகாயும் எஸ்தரும் இங்க ஜெபிக்குங்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் எஸ்தர் வந்து அரசர்கிட்ட போய் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெபிக்கிறது, அவங்க வந்து நோன்பு இருந்து அதெல்லாம் ஜெபிப்பாங்க. சில நேரத்துல நம்ம சில முக்கியமான வாழ்க்கையில சில முக்கியமான பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஜெபிக்க உக்காந்தாலும் சரி, சில நேரத்துல நமக்கு ஜெபிக்க தோணாது. நமக்கு ஜெபிக்கணும்னு இருக்கும். சரி, நம்ம இது ஜெபிச்சாதான் நமக்கு வாழ்க்கையில இதுல இந்த ஒரு விஷயத்துல இந்த பிரச்சனையில இருந்து நமக்கு ஒரு விடு பெற முடியும் நமக்கு தெரியும். அறிவுல நமக்கு தெரியும். ஆனா நமக்கு ஜெபிக்க முடியாது. நம்ம உள்ளத்துல சில தடைகள் இருக்கும் ஜெபிப்பதற்கு. அந்த தடைகள் என்னென்ன, எந்தெந்த விதத்துல இந்த தடைகள் வரலாம், இந்த தடைகளை எப்படி நம்ம வந்து வெளியில வர்றது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆன்மீக வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதல் தடை, இதுல வந்து ஒரு 7-8 தடை வந்து நம்ம தியானிக்க போறோம். அதுல வந்து முதல் தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விபரீதத்துல போட்டிருக்கோம். முக்கியமா ஏசாயா 59வது அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவரோட கரம் குறுகி போகவில்லை. நம்ம பாவங்கள் தான் நம்மளோட கடவுளை நம்மளால உணர முடியல, ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர முடியல. ஆண்டவரோட ஒரு நம்ம ஜெபிக்க தோணாத ஒரு காரணம் இந்த பாவம்னால. ஏசாயா 59ல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? அமைதி வழியை அவர்கள் அறியார், நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை, தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினர், அவற்றில் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார். ஆமீன். ஆமீன். 59ல 1-2 தானே வாசிங்க. மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் பிரசன்னம் நமக்கு உணராம நம்ம பாவங்கள் ஒரு தடையாக இருக்கும். அதனால முக்கியமா நான் சொல்ற விஷயம், அப்பப்போ வந்து பல பேரோட உணர்த்துற விஷயம், நம்ம பாவ சங்கீதம் அடிக்கடி செய்யுங்க. மாசத்துக்கு ஒரு மினிமம் குறைந்தபட்சம் வந்து 2 வாட்டியாவது, ஒரு மாசத்துக்கு 2 வாட்டி, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பாவ சங்கீதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்துல அது எப்படின்னா, நம்ம பல பாவங்களை விட்டுருவோம். ஆனா சில பாவங்களை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு நம்ம பாவமும் வேணும் கடவுளும் வேணும்னு சொல்லி அன்ற ஒரு எண்ணத்துல நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடவுளின் பிரசன்னத்தை நம்மளால உணர முடியாது. திருப்பாடல் 66ல 18வது வசனம், பாவத்தை நான் வந்து நேசித்து கடவுள் என்னோட ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்படின்னு போட்டிருக்கோம். 66ல 18 வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 66ல தீய எண்ணங்களை வளர்ந்திருந்தேன் ஆகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார். ஆமீன். ஆமீன். அவரு செவி சாய்த்திருக்க மாட்டார். என் தீய விஷயங்களை நான் உள்ளத்துல வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னா, அதனால நம்ம என்ன செய்யணும்? புலம்பல்கள் 3வது அதிகாரத்தில் 40வது வசனம், நம்ம அனைத்து வழிகள், நம்ம செயல்கள், நம்ம பேச்சா இருக்கலாம், எந்தெந்த விஷயங்கள் செய்யறோம் செய்யாம இருக்கின்றோம், அதெல்லாம் சோதித்து பார்க்கணும். ஆண்டவருக்கு ஏற்றபடியான விஷயங்களா அப்படின்னு சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவரோட முழு இதயத்தோட நம்ம திரும்பி வரணும். எல்லா விஷயத்தையும் ஆண்டவருக்கு ஏற்றபடியா நான் செய்யறேனான்னு வந்து சீர்தூக்கி பார்க்கணும். புலம்பல்கள் 3வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கிறீங்களா? நம் வழிகளை ஆய்ந்தறிவோம், ஆண்டவரிடம் திரும்புவோம். ஆமீன். ஆமீன்.
ஏன்னா பாவம் வந்து ஒரு கொடை மாதிரி. ஒரு கொடையை பிடிச்சிட்டு மழை வரல மழை வரல அப்படின்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. பாவத்தை விட்டு விடணும். அப்பதான் ஆண்டவரோட கிருபை மழையாக நம்ம வாழ்க்கையில் வரும். அது ஒரு தடையாக நிற்கும். அது ஒரு தடையாக நிற்கும். இன்னொரு அடுத்த இரண்டாவது ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழுமையான ஒரு விசுவாசம் கிடையாது. முழுமையான ஒரு விசுவாசம் இல்ல. முழுமையா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, நம்ம ஜெபத்திற்கு அது ஒரு தடையாக நிற்கும். நம்ம உள்ளத்துல இருந்து அந்த ஜெபம் வராது. நம்ம எப்படின்னா நம்ம வாயில இருந்து அந்த ஜெபம் வரும். உள்ளத்துல இருந்து ஒரு முழு விசுவாசத்தோட நம்ம அந்த ஜெபம் வருவது கிடையாது. முழு விசுவாசத்தோட ஜெபம் வருவது கிடையாது. அ அ உள்ள வந்து நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் ஒண்ணும் செய்யறது கிடையாது அப்படின்ற ஒரு தவறான எண்ணம். சாத்தான் போடுற எண்ணத்தை நம்ம எடுக்கக்கூடாது வாழ்க்கையில. யாக்கோபின் நூல் 1வது அதிகாரம் 6ம் 7ம் எடுத்து வாசித்து பாருங்க. ம். அந்த சில சாத்தான் சில சூழ்ச்சியான கேள்விகள்லாம் நம்ம உள்ளத்துல கேட்பான். அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் வார்த்தைக்கு மட்டும்தான் நம்ம செவி சாய்க்கணும். யாக்கோபு 1ல 6ம் 7ம் வாசிக்கிறீங்களா? ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஆமேன். ஆமேன். வெறும் கையோடு தான் போறோம் அப்படின்ற நம்ம இரு மனதாக ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னா. மூன்றாவது ஒரு விஷயத்த தியானிப்போம். எப்படின்னா இந்த அவிசுவாசம் கூட இப்படி கூட வரலாம். எப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆண்டவர் கைவிட்டுட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம உள்ளத்துல இடம் கொடுத்துட்டோம். டிஸ்பேர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அவ்வளவுதான், கைவிட்டுட்டாரு, இனி வந்து நம்ம எவ்வளவு ஜெபிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஜெபம் நேரம் வரும்போது நம்மளால ஜெபிக்கவே முடியாது. இதயத்துல ஒரு கட்டு, மனதில் ஒரு கட்டு இருக்கும். மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பல விஷயங்கள் இருக்கும். பல வேலைகளா இருக்கலாம். நம்ம தேவையான சில வேலைகளாவே இருக்கும். ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா தேவையற்ற வேலைகளாலையும் நம்மளால வந்து ரொம்ப பிஸி ஆயிடும். ஜெபிக்கிறதுக்கு நம்ம ஒதுக்கி வைத்த நேரத்துல அது ஆண்டவருக்கு கொடுக்காம தேவையற்ற விஷயங்கள், மொபைல் பாக்குறதா இருக்கலாம், டிவி பாக்குறதா இருக்கலாம், தேவையில்லாத வந்து நபர்கள்ட்ட நம்ம வந்து சில பேர்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு உரிய நேரத்தை நம்ம கொடுக்காம இருக்கும்போது, லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 41, 42 மார்த்தா கிட்ட ஆண்டவர் மார்த்தவர் கேட்கிற கேள்வி என்ன? நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே, உங்களுக்கு கவலையே இல்லையா? அந்த விதத்துலதான் நம்ம பல நேரத்தை ஜெபிக்கிறோம். நம்ம பல விதமான விஷயங்கள் வழியாக நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நம்ம ரொம்ப பல விதமான விஷயங்கள் வழியாக நம்ம வந்து ஆண்டவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு உணராமல் தேவையற்ற விஷயங்கள், சிற்றின்பங்கள். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 41, 42 ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆமேன். ஆமேன். நீங்க எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள்? மரியாளை போல நல்ல பங்கை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? எதை பற்றி கவலைப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். கவலைப்படுவதனால பல பிரச்சனைகள் இருந்து கவலைப்படுவதனால அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு தீர்வும் கிடைச்சிருக்கு. ஆனா நல்ல பங்கை மரியாள் தேர்ந்தெடுத்ததை போல் நல்ல பங்கை தேர்ந்தெடுங்க. ஆண்டவர் வந்து இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். எதனால நம்ம வந்து சில பேர் வந்து எனக்கு ரிலாக்ஸ் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்வாங்க. ஒரு படத்துக்கு போனோம், படம் பார்க்கணும் அப்படின்னு கடைசியில் ஆனது அந்த ரிலாக்ஸேஷனும் வராது. நம்ம ஒரு ஓய்வும் கிடைக்காது. பல விஷயங்கள் வழியாக நம்ம கடவுளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா, சாத்தானோட தந்திரமே அதுதான். மரியாள் செய்தது என்ன? நல்ல விஷயங்கள் தான் செய்தாங்க. தவறான விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. நல்ல விஷயங்கள் வழியாக ஆண்டவரை வந்து பணிவிடை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பி நல்ல விஷயங்களை, ஆனா மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தான். நம்ம நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார்.
இந்த ஆன்மீக ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஜெபிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். ஆண்டவர் கொடுக்கிற உரிய முக்கியத்துவத்தை கொடுங்க. தேவையற்ற விஷயங்கள்னால கடவுளை விட்டு விலகி சென்றாதீங்க. ஆஹ் நாலாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்மீக போர் நம்ம வாழ்க்கையில் இருப்பது. நம்ம ஒரு ஆன்மீக போர்ல இருக்கிறோம். அதை இன்னும் தெளிவா நம்மளால பார்க்க முடிகிற ஒரு ஒரு என்ன சொல்லணும், தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியேல் நூல்ல 10வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவரு 21 நாள் 3 வாரங்கள் அவர் நோம்பிருந்து ஜெபித்திருக்கின்றார். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, 21 நாள் நோம்பிருந்து ஜெபித்திருக்கின்றார். அப்படி இருக்கும்போது கூட அவருக்கு பதில் 21வது நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு அந்த பதில். ஒரு தூதர் வருகின்றார், அவரோட உறவாடுகின்றார், அவர் வழி நடத்துகின்றார். ஆனா அவர் சொல்ற விஷயங்களை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொல்றாரு? முக்கியமா 14ல ஆமா 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒன்னாவது நாள்லயே முதல் நாள்லயே நீ ஜெபிக்க தொடங்குற முதல் நாள்லயே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாரு. ஆனா நமக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. தானியேலுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல, ஒண்ணுமே இல்லை. அதான் ஆன்மீகத்துல ஒரு போர். சாத்தான் அவரோட போரிட்டு கொண்டிருந்தார். இந்த 21 நாள் ஜெபம் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் தான் கடைசியில தான் அவருக்கு விடுதலை கிடைச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு பதில் கிடைக்கின்றது. ஆனா இது நல்லா நல்லா புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. தானியேல் நூல் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது ஒரு கை என்னை தொட்டது. கைகளையும் முழங்கால்களையும் நான் ஊன்றி எழுந்து நிற்கும்படி செய்தது. ஆயினும் நான் நடுங்கிக் கொண்டே இருந்தேன். அவர் என்னை நோக்கி, மிகவும் அன்புக்குரிய தானியேல், நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளை கேள். நிமிர்ந்து நில், ஏனெனில் உன்னிடம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்றார். இவ்வாறு அவர் சொன்னவுடன் நடுங்கிக் கொண்டே நான் எழுந்து நின்றேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து கூறியது, தானியேல், அஞ்ச வேண்டாம், உயிர்த்துணர வேண்டும் என்னும் உள்ளத்தோடு உன் கடவுள் முன்னிலையில் நீ உன்னை தாழ்த்தி கொண்ட முதல் நாள் தொடங்கி உன் மன்றாட்டு கேட்கப்பட்டு வருகிறது. உன் மன்றாட்டுக்கு ஏற்ப இதோ நான் வந்துள்ளேன். பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார். உன் இனத்தார்க்கு இறுதி நாட்களில் நடக்கவிருப்பதை உனக்கு உணர்த்துவதற்காக நான் உன்னிடம் வந்தேன். இந்த காட்சி நிறைவேற இன்னும் நாட்கள் பல ஆகும். ஆமீன். நல்லா கவனிச்சு பாருங்க. 21 நாள் அவர் இதுக்காக ஜெபித்திருக்கின்றார். நோம்பிருந்து எல்லா நாளும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லை, 21 நாள் கண்டினியூஸா நோம்பு இருந்திருக்காரு. முதல் நாளே பதில் வந்துருச்சு. ஆன்மீக உலகத்தில் போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சில நேரத்துல ஒரு சில நபர்களுக்காக ஜெபிக்கிறோம், சில சூழ்நிலைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதுல ஒரு ஆன்மீக போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஆண்டவரோட சக்தி நமக்கு தேவை. இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டியிருக்கும். அதுக்காக ஆண்டவர் நம்ம ஜெபம் கேட்காம இல்லை அப்படின்றது தவறான எண்ணத்திற்கு வந்துடாதீங்க. மனம் தளராதீர்கள். மனம் தளராம இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கணும். அந்த போர்ல வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்கும் போது என்னென்ன சிந்தனைகள் வருகின்றது சிந்தித்து பாருங்க. அதுல சில தேவையற்ற சிந்தனைகள் வருது அப்படின்னு சொன்னா அந்த எந்தெந்த பார்த்த விஷயங்கள்லாம் வருதுன்னா அர்ப்பணிங்க. சில அசுத்த சிந்தனைகள் வருதுன்னா கட்டி, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நான் இதை கட்டி நிர்மூலமாக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. உங்களுக்கு அதிகாரம் ஆண்டவர் தந்திருக்கின்றார். அது ஞானஸ்தானம் வழியாக நமக்கு அந்த அதிகாரம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அதுல விசுவாசத்தோட ஜெபிக்கும் போது அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். 5வது ஒரு விஷயம், நம்ம அதனாலதான் நம்ம இந்த வசனம் அப்பப்போ சொல்லுவோம். எபேசியர் 6வது அதிகாரத்துல 12வது வசனம். நம்ம போர் மாமிசத்தோட கிடையாது, மனிதர்களோட கிடையாது. இந்த உலகம் நமக்கு எதிர்க்கிறது சாத்தானோட சக்திகள் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா?
ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். ஆமீன். ஐந்தாவது ஒரு விஷயம் கவனிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரொம்ப சோர்வடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில நேரத்தில் நமக்கு ஜெபிக்கிற ஒரு உணர்வு இருக்காது. ரொம்ப டவுனா இருக்கும். ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். ஒரு ஜெபிக்கிற ஒரு உணர்வே இருக்காது. அந்த நேரத்துல என்ன செய்யணும்? ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 26வது வசனம். ஆவியானவர் நம்ம ஒரு இயலாமையில் அவர் நம்ம உதவி செய்வதற்கு அவர் இருக்கார். சிறு பிள்ளையாகி, ஆண்டவரே எனக்கு என்னால ஜெபிக்க முடியல, என்ன நடக்குதோ உங்க ஆன்மாவில் என்ன நடக்குதோ அதை வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆவியானவரே, துணையாளரே, என்ன உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபிப்பதற்கு என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. ஆவியானவர் உங்களை உதவி செய்வார், உங்களை அவரு உயர்த்துவார். அந்நிய பாஷை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்நிய பாஷையில ஜெபிங்க. அதுல வழியாக உங்களுக்கு பல கட்டுகள் உடைக்கப்படும். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரத்துல 26வது வசனம் வாசிக்கிறீங்களா? இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆமீன். அப்ப நம்ம ஜெபிக்க ஒரு கட்டுகளாக உடைக்கப்படும். அந்த கட்டுகள் உடைக்க நம்மளால ஜெபிக்கிற ஒரு நிலைக்கு நம்ம வருவோம். முக்கியமா அந்த அந்நிய பாஷை அப்படின்ற ஒரு கிருபை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷையில ஜெபிக்க பல கட்டுகள் உடைக்கப்படும். அது பல பேர் வாழ்க்கையிலையும் பார்த்திருக்கேன், என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. சரிங்களா? அதே நேரத்துல ஒரு ஆன்மீக வழிகாட்டிக்கிட்டையும் அந்த நேரத்துல நம்ம செல்லலாம், தவறு கிடையாது. ஆறாவது, இதுக்கு ஒரு பதில், அதோட ஒரு விடுதலை எப்படி பெறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஆறாவது ஒரு விஷயம், இது முக்கியமான விஷயம், பல பேர் நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மன்னிக்காம நம்ம மத்தவங்க மேல கோபத்தை நம்ம உள்ளத்துல வச்சுக்கிட்டு, கசப்பான நிறைவுகளை நம்ம உள்ள வச்சுக்கிட்டு, அது வந்து நம்ம ஜெபிக்க முயற்சி செய்யும் போது நமக்கு அது ஒரு தடையாக இருக்கும். ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கணும்னு தோணாது, ஆண்டவரை விட்டு விலகி செல்ற மாதிரி ஒரு இருக்கும். மார்க்கு நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வசனம். மார்க்கு 11:25. நம்ம ஜெபிக்கிறதுக்காக நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாருக்கு எதிராவது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு, உங்க மனசுல இருக்கு அப்படின்னு சொன்னா மன்னிங்க. மார்க்கு நற்செய்தி 11:25 வாசிங்களா? நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று கூறினார். ஆமீன். ஆமீன். என்ன செய்யணும்? மன்னிக்கணும். மத்தவங்க மேல வந்து வெறுப்பு வச்சுக்கிட்டு ஆண்டவர் முன்னாடி சென்றோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் வந்து என்ன மன்னிக்காதீங்க, நம்ம வந்து அது வழியா நம்ம சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. மன்னிப்பு இல்லைன்னா என்ன நடக்கும்? நமக்கும் கடவுளுக்கும் ஒரு தடை, பாவம் வழியாக ஒரு தடை இருக்கின்றது. சாத்தானுக்கு, அழகைக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27. அதனால இந்த மன்னிக்காம நம்ம வந்து, நான் வந்து பாவமும் செய்வேன், மன்னிக்காம இருப்பேன், எல்லாம் செய்வேன், ஆனா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அது நடக்காது. சரிங்களா? எபேசியர் 4வது அதிகாரம் 26, 27 வாசிக்கிறீங்களா? சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். அழகைக்கு இடம் கொடாதீர்கள். ஆமீன். ஆமீன். அழகைக்கு இடம் கொடுத்து அங்க ஆண்டவருக்கு அதுக்கப்புறம் இடம் இல்லை. ஆவியானவரை நம்ம வருத்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த 2 வசனங்கள்லாம் வாசிப்பாரு 29ல. ஆண்டவருக்கு வருத்தப்படுகின்ற நம்ம செயல்கள் வழியாக அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி வந்து கசப்பான விஷயங்கள்லாம் நம்ம மனசுல வச்சுட்டு ஆண்டவர் எப்படி வந்து ஆண்டவரோட இது கேட்பார். யோவான் நற்செய்தி
சாரி, ஃபர்ஸ்ட் எரேமியா வாசிப்போம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம். என்ன போட்டிருக்கு? நம்ம பாவங்கள்னால, நம்ம இதை மன்னிக்காததுனால, நல்ல விஷயங்கள் நம்மளை விட்டு நம்ம கிட்ட கொடுக்கப்படலை அப்படின்னு போட்டிருக்கு. எரேமியா 5வது அதிகாரத்துல 25 வாசிக்கிறீங்களா? உங்கள் குற்றங்கள் இவற்றையெல்லாம் தடுத்தன. உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்தன. ஆமீன். ஆமீன். பல நேரத்துல நான் மன்னிக்காம இருப்பேன், நான் பாவத்தையும் என் வாழ்க்கையில இருக்கணும், கடவுளும் இருக்கணும், ரெண்டுமே நடக்காது. அது எந்த சூழ்நிலையும் இருளும் ஒளியும் ஒரே இடத்துல இருக்குமா? இல்ல. ஒளி வந்தா இருள் போகும். நம்ம இருளை விட்டு ஒளியை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும்போதுதான் அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்றபடியா இருக்கும். அதுல ஆண்டவர் பிரகாசம் அதுல வரும். அதனால அதுக்காக நம்ம பாவம் செஞ்சுட்டா ஆண்டவர் நம்மளை கேட்க மாட்டாருன்னு கிடையாது. ஆண்டவர் இரக்கத்தில் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டோம், நம்ம எல்லாரையும் மன்னிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா உறுதியாக நமக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் உதவி செய்வாரு. அவர் டிக்டேட்டர் கிடையாது. நீ செய், நீ இதை செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போறது மட்டும் இல்ல. அவர் நம்மளோடு இருந்து நம்ம உதவி செய்வார். அவர் தூதர்களை அனுப்பி அவர் உதவி செய்வார். நம்மளை உதவி செய்யறதுக்கு அவர் தயாராக இருக்கின்றார். நீங்க மன்னிக்கிறதுக்கு தயாரா? அதான் அவரோட கேள்வி, வேற ஒண்ணும் கிடையாது. சில சில சூழ்நிலைகள் நம்ம என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக வழிகாட்டிகள் நம்ம இன்னொரு ஆன்மீக நிலை சில நேரத்துல யோபின் சூழ்நிலையில் நம்ம சோதிக்கப்படலாம். புனித அக்வீனஸ், புனித ஜான் ஆஃப் த கிராஸ், புனித இவங்கெல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பலன் இல்லாத சூழ்நிலையிலையும் நம்ம ஜெபிக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்ப்பாரு. பலன் இல்லாத சூழ்நிலையிலையும் நம்ம ஜெபிக்கிறோமா ஆண்டவர் சோதிப்பார். ஏதாவது கிடைச்சா மட்டும்தான் நீ ஜெபிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சோதிப்பார். அது ஒரு சோதனை. யோபுக்கு வந்த சோதனை என்ன? பலன் இருந்தா மட்டும்தான் அவர் ஆண்டவரோடு இருக்கிறாரா, இல்ல ஆண்டவரை சவ்விச்சு ஆண்டவரை விட்டு விலகி செல்கின்றாரா? அது மாதிரி நம்மளை சோதிப்பதற்கு ஆண்டவர் சில சூழ்நிலையில் ஆன்மீகத்துல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி சில சோதனைகள் ஆண்டவர் அனுமதிப்பார். அது நம்ம நன்மைக்காக, நம்ம இன்னும் ஆண்டவரோட ஒரு உறவை மட்டும் நாடி வருகின்ற பிள்ளைகளாக இருக்க அவர் அந்த மாதிரி சில சோதனைகளை அனுமதிப்பார். அதனால ஜெபம் அப்படின்றது நம்ம சில விஷயங்களை பெறுவதற்காக மட்டும் இல்ல, ஆண்டவரோட ஒரு உறவுக்காக நம்ம ஜெபிக்கின்ற நபர்களாக மாறணும். சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு தடை வருகின்றது. எதுக்காகன்னு தெரியல. நான் பாவத்தை எல்லாம் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன், பாவ சங்கீதெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனாலும் ஒரு தடைகள்லாம் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மற்றவர்களை நற்செயல்கள், ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி, மற்றவர்களை உதவி செய்வதன் வழியாக கிருபை, ஆண்டவன் கிருபை வரும். எனக்கு ஒரு நபர், ஒரு பையன் நான் வழி நடத்திட்டு இருந்த பையன் என்ன சொன்னா, அவன் நல்லா ஜெபிக்க முடியல, பல விதமான ஒரு அசுத்த ஆவியின் கட்டுதான் அதெல்லாம். அவன் அவன் ஒரு வேலையில இருந்து வெளியில போகும்போது ஒரு லேடியை பார்த்தாங்க. அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க, வேதனையில இருந்தாங்க. இவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருளாதார உதவி செய்யறாரு, கொஞ்சம் காசு கொடுத்தான். அப்போ அவருக்குள்ள அந்த ஒரு விடுதலை வந்தது. அவரால் கடவுள்கிட்ட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவரால் ஜெபிக்க முடிகிற ஒரு நிலைக்கு அவர் வருகின்றார். அதனால பல விதமா இது ஒரு விதமாக ஒரு விடுதலை பெறுவதற்காக நற்செயல்களை செய்யும் போது ஆண்டவரின் கிருபையை நம்ம வாழ்க்கையில பெறுவோம். அடுத்த ஒரு இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரின் பாடுகளை தியானிப்பது. அதை சிந்தித்து பாருங்க. அந்த 14 இந்த ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ் அந்த தியானித்து பார்க்கும்போது நமக்கு நம்ம அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இன்னும் ஒரு காரணம், நம்ம எதனால நம்மளால இந்த ஜெபிக்க அந்த ஆன்மீக ஒரு சோர்வு நமக்கு ஏன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபத்தினாலதான், நான் ஜெபிச்சதுனால ஆண்டவரோட இரக்கமும் அவரோட கிருபையினால நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்ததுன்றதை விட, சில பேர் எந்த விதத்துல போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆன்மீக நிலைக்கு ஒரு சிந்தனைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் ஜெபிச்சதுனால, என் ஜெபத்தினால இந்த மாதிரிலாம் நடந்துச்சு,
ஆண்டவர் இறக்கத்தினால கிடையாது, அவங்களோட ஜெபத்தினால. எப்படி வந்து இந்த பரிசேயர், பரிசேயரும் வரித்தண்டவரும் 2 பேரும் போய் ஜெபிப்பாங்க. அப்ப இவர் சொல்லுவாரு, நான் இது செய்யறேன், நான் அது செய்யறேன், இது செய்யறேன். ஒரு ஆணவத்துக்கு வந்துருவாங்க. ஒரு ஆன்மீக ஆணவம் அப்படின்னு சொல்லுவோம். நான் என் ஜெபத்தினால அவருக்கு விடுதலை கிடைச்சு, என் ஜெபத்தினால அது நடந்துச்சு, என் ஜெபத்தினால என் குடும்பம் வந்து ஒரு மீட்பு வந்தது. அப்படி இல்லாம ஆண்டவரின் கிருபையால இதை நான் எல்லாம் பெற்றேன், ஆண்டவரின் இரக்கத்தினால இதை பெற்றேன் அப்படின்ற ஒரு ஆழமான நம்பிக்கை வந்து போயிடுச்சு. நம்ம விட்டு விலகி செல்லும் போது வர இன்னொரு தடை இது. நம்மளால ஜெபிக்க முடியாது. மற்றவர்களை சில நேரத்துல தீர்ப்பளிக்கும் போது, அவங்க எல்லாம் பாவி நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பளிக்கும் போது நம்மளால சில நேரத்தை ஜெபிக்க முடியாம இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதனால முக்கியமா ஒரு வசனத்தையும் நம்ம வந்து எப்பவுமே மனசு வச்சு, மத்தேயு 7வது அதிகாரத்துல 7வது வசனம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இரக்கம் வாய்ந்தவர். பல நேரத்தில் ஆண்டவர் இரக்கத்திலேயே சில பேர் நம்பிக்கை எல்லாமே வந்து ஆண்டவர் அணுகி வருகின்றோம். அப்படி இல்லை. மத்தேயு 7வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமீன். ஆமீன். தேவையான விதத்தில் நம்ம தேடுகின்றோமா? ஆண்டவருக்கு ஏற்றபடியாக ஆண்டவர் பின்னாடி நம்ம செல்கின்றோமா? தட்டுகின்றோமா? கேட்கின்றோமா? எதற்காக கேட்கின்றோம்? ஆண்டவர் மகிமைக்காக கேட்கின்றோமா? கதவுகள் திறக்கப்படும். நம்ம பாவத்தை விட்டு விலகி நம்பிக்கையோடு, முழு நம்பிக்கையோடு, ஆண்டவர் நல்லவர், நம்ம அன்பு நிறைந்தவர், அவர் வந்து அன்பாக இருக்கின்றார், நம்மளை நேசிக்கின்றார், அவர் நம்மளை கைவிட மாட்டார். பல விதமான இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வாழ்க்கையில இருக்கின்ற கவலைகளை விட்டு அவர்கிட்ட அந்த கவலைகளை அர்ப்பணித்து நம்ம ஜெபித்தோம் என்றால், எவ்வளவு ஆன்மீக தடைகள் வந்தாலும், பல அசுத்த ஆவிகள் நமக்கு எதிராக வந்தாலும் அதெல்லாம் கட்டி நிர்மலமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது நமக்கு விடுதலை பெறுவோம். மனம் தளராமல் ஜெபிக்கும் போது, ஆவியானவரோட உதவியோட நம்ம ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும் போது, மற்றவர்களை மன்னித்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரின் இரக்கத்தால நான் இதெல்லாம் பெற்றிருக்கின்றேன் என்ற விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கும் போது, இந்த அனைத்து விதமான ஆன்மீக சோர்வு நம்மளை விட்டு விலகும். நம்பிக்கையோட அவர் பின்னாடி செல்லுங்க. இன்னைக்கு ஒருத்தர் நல்ல ஒரு அற்புதமான ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க வந்து நல்ல ஆன்மீகத்தில் நல்லா வளர்ந்தவங்க. அவங்க சொல்றாங்க வந்து, நான் வந்து கொஞ்ச நாளா வந்து ஒரு 2 வாரமா என்னால ஜெபிக்கவே முடியல, அதுக்கு ஏற்றபடியாக ஆண்டவர் எனக்கு உணர்த்து இருக்கின்றார். இதை பத்தி நீ வந்து ஒரு கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பல நேரத்தில் நம்ம என்னென்ன தேவைன்னு நம்ம விண்ணக தந்தைக்கு தெரியும். விசுவசிங்க, என்ன தேவை ஒவ்வொருத்தருக்கும், அவரோட பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என்ன நேரத்துல எது கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நம்பிக்கை வைங்க. இயேசுவே நன்றி ஆண்டவரே, உங்க ரத்தத்தால் எங்களை ஒவ்வொருத்தரையும் கழுவ ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்த ஆண்டவரே. Cut every bondage, bind and cast every unclean spirit. எல்லா சுத்த ஆவிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும். சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.